ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸ் வீடியோல அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகளை பத்தி பார்க்க போறோம். அரசியலமைப்புல அட்டவணை 8ல அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகளை பத்தி இருக்கு. அதுல என்னென்ன சட்ட திருத்தங்கள்லாம் முக்கியமானது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அரசியலமைப்பு துவக்கத்துல 8வது அட்டவணையில வெறும் 14 மொழிகள் மட்டும்தான் இருந்துச்சு. அரசியலமைப்புல திருத்தம் கொண்டு வந்து 8 மொழிகள் புதுசா சேர்த்தாங்க. ஓகேவா? அப்ப 14 + 8 மொத்தம் 22. இப்ப அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகளா இருக்கக்கூடியது எத்தனை அப்படின்னா 22 மொழிகள் அலுவலக மொழிகளா இருக்கு. என்னென்ன அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலமா என்னென்ன மொழிகளை எந்த வருடம் சேர்த்தாங்கன்றத பார்த்துடலாம். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. 21 71 92 1 கூட்டினா 2 2 7 கூட்டினா 9. ஓகேவா? 21 71 92 இந்த சட்ட திருத்தங்கள் மூலமா தான் புது மொழிகளை சேர்த்திருப்பாங்க. 21வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1967 படி சிந்தி மொழி சேர்த்தாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னது? சிந்தி மொழி சேர்த்திருக்காங்க. 21ல சிந்தி மொழி சேர்க்கப்பட்டது. 71வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1992 71வது சட்ட திருத்தத்தின்படி 3 மொழிகளை சேர்த்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மொழி, அடுத்து 3 மொழி. அந்த 3 மொழிகள் என்ன அப்படின்னா KMN அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? என்னென்னது? கொங்கணி, மணிப்புரி, நேபாளி. கொங்கணி, மணிப்புரி, நேபாளி இந்த 3 மொழிகளும் 71வது சட்ட திருத்தம் 1992ல சேர்க்கப்பட்டது. அடுத்து இதே 92 தானே கீழே வருது. அப்ப இந்த சைடு நம்ம கிராஸா வர மாதிரி நம்ம இமேஜின் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். 92வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூணாவது வரக்கூடியது 2003வது வருஷம். இதுல 4 மொழிகளை என்ன செஞ்சாங்க அப்படின்னா அலுவலக மொழிகளா சேர்த்தாங்க. என்ன அப்படின்றத பார்த்திடலாம். போடோ, டோகிரி, சாந்திலி, மைதிலி. ஓகேவா? BDSM அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். BDSM என்னென்னது? போடோ, டோகிரி, சாந்திலி, மைதிலி இந்த 4 மொழிகள் 92வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமா சேர்க்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஒரு மொழி சிந்தி பார்த்தோம். 2வது KMN கொங்கணி, மணிப்புரி, நேபாளி பார்த்தோம். அடுத்து 4 மொழிகள் BDSM அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? இதெல்லாம் ஷார்ட்கட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 21 71 ரெண்டையும் கூட்டினா 92. இதே 92 தான் இந்த இடத்துல வரும், வருஷமா வரும். 2க்கு அப்புறம் இந்த இடத்துல 2003 வரும். முதல் இருக்கிறது 1967. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 7ஓட 3 பெருக்குனா 21. அதாவது 21ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான் இங்க லாஸ்ட்ல வரும்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 7 அப்படின்ற மாதிரி நம்ம இப்படி சொல்லி படிச்சோம் அப்படின்னா இயர்லாம் மறக்காது. அடுத்த ஒரு முக்கியமான உண்மை இருக்கு. 96வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2011 படி ஒரியா மொழியின் பெயர் ஒடியா என மாற்றப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியம். 96வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2011. இதுல என்ன செஞ்சிருக்காங்க? ஒரியா ரீன்னு வரக்கூடியதை அப்பதான் ஒடியா அப்படின்னு சொல்லி மாத்துனாங்க அப்படின்றத படிச்சுக்கணும். தேங்க்யூ.